ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் பூனைக்கு மணி கட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர், ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய வெற்றி எனவும், பிரதமரின் உரிமையை குடியரசுத் தலைவர் எடுத்துக்கொண்டால் தாங்கிக் கொள்வாரா எனவும் கேள்வி எழுப்பினார். எந்த காலத்திலும் மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் எனவும், தீர்ப்பு தந்த நம்பிக்கையோடு மாநில சுயாட்சியை மீட்டெடுக்க ஒரு குழுவை அமைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். பகுத்தறிவுக்கு எதிரான மூட நம்பிக்கைகளை பரப்பும் இடமாக கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடாது எனவும், மூட நம்பிக்கைகளை பரப்பும் செயலில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில ஆளுநர் செயல்படும் தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு கல்லுல பல மாங்காய்களை அடிச்சிருக்கிறோம். நான் கேட்கிறேன், பிரதமரோட உரிமையை பிரசிடென்ட் எடுத்துக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? இந்த தீர்ப்பு வந்ததும் தாங்கிக்க முடியாம வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாடாளுமன்றம் பெரிய அதிகாரங்கள் கொண்டதுன்னு சொல்றாரு. ஏங்க, நாங்களும் அதைத்தானே சொல்றோம். சட்டமன்றத்துக்கு ஆளுநர்களை விட அதிக அதிகாரம் இருக்கா? இதையெல்லாம் நாங்க சொல்றதால நாங்க ஆளுநரோட அதிகார போட்டி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் நினைச்சிட வேண்டாம். நமக்கு அவருக்கு தனிப்பட்ட ஏதாவது பகை இருக்கா? எதுவும் இல்லை.